இன்னைக்கு நம்ம லவ் த்ரூ ப்ரொசமோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, கிட்டு வந்து ட்ரெயினில் எங்கே போயிட்டு இருப்பானா அப்படி இங்கே கட்டுறாங்க. நம்ம லில்லி தான் வந்து போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டால, 6 மாதம் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், மேற்கொண்டு நான் இங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக லெட்டர்லாம் எழுதி முடிக்க வரா அந்த கிட்டு பையில பார்த்தியா திருப்பி காணா போயிட்டான், எங்கே போனானோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட கட்டுறாங்க. கிட்டு வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கான். பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால தான் அவன் இங்கே வந்திருக்கான், முடியாமல் இறந்தாருல்ல. அப்படியே ஃபியூனரெல்லாம் நடக்குது. அண்ணனும் தம்பியும் பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைல அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரப்போ தான் கிட்டுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவையும் கிட்டையும் உட்கார வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. அந்த கதையை கேட்டால் அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்பா சொல்லுவார், நான் ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நீ வந்து ஏதோ நரி கூட்டத்தோட வளர்ந்த பொண்ணுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் அவங்க அம்மா. நீங்கள் மட்டும் உங்களை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப ரூடாக இருந்தீங்க, அதோட கறி படிஞ்ச அந்த ப்ரெட்டை எனக்கு கொடுக்க பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி தானே ஹீரோவும் கொடுத்தான் ஹீரோயினிக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியே அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்படி உல்ஃபு மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு, அழகான ஃபாரினட்ட பொண்ணு என்னோட மனைவி ஆவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அப்படியே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி ஒரு ரூடான ஒருத்தர் நோபல் குடும்பத்தை சேர்ந்தவருன்னும் அவர் என்னோட ஹஸ்பண்டாக மாறுவாருன்னும் நானும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே காதலோட பேசிகிட்டு இருக்க கிட்ட பக்கத்தில் குட்டியாக உட்காந்துருப்பான். பார்த்துட்டு இருக்கான். அம்மா உங்களுக்கு அப்பாவோட பெயிண்டிங்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த உலகத்திலே உங்கள் அப்பாவோட பெயிண்டிங் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே இவனும் ஓட்டிட்டு நானும் பெயிண்டர் ஆகணும், நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா உங்கள் அப்பா ஒன்றும் இந்த ஆர்ட்டால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கல, அவர் வந்து மக்களை பாதுகாக்கிற வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டியூக்கோட பதிவை பற்றி எடுத்து சொல்லுவாங்க அவனுக்கு. அப்படியே அவன் பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ அண்ணன் கூட நின்றுட்டு இருக்கான். அம்மா சொன்னது இப்போதான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அண்ணனும் பார்க்குறான். சரி இப்போ நீ முடிவெடு, நீ வந்து உன்னோட டியூட்டி, அதான் டியூக் குடும்பத்தோட அந்த டியூட்டியை பார்க்க போறியா, உன்னோட பேஷனை நோக்கி ஓட போறியா, உனக்கு இந்த ஒரு வாய்ப்போ தான் முடிவெடு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து கேட்குறான். என்னன்னா இது மாதிரி நாட்டுல போர் வரப்போதான், அந்த போருக்கான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப உங்க அப்பாவும் இல்ல, இப்ப இவங்க போருக்கு போகணும்னா டியூக் குடும்ப சார்பா இவங்க அண்ணனும் இந்த தம்பியும் தான் போருக்கு போகணும். ஆனா தம்பிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, சரி நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக பார்க்கணும், இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக பார்க்கணும், அதானே இந்த குடும்பத்தோட வேலையே, நான் வந்து வந்துடுறேன், நான் வந்து குடும்பத்தோட பொறுப்பை பார்த்துக்கிறேன், இது மாதிரி ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, லாஸ்டா நான் ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணணும், அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினி பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா எய்த்தாப்புல தான் கிட்டு வரான். பார்த்தானே 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன அகாடமி பக்கமே வரல, என்னாச்சு உனக்கு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா. அதோட கேட்கறா, ஏன் என்னோட நோட் புக்கை போய் நீ சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்றப்ப, நல்லா இருந்துச்சு போய் சப்மிட் பண்ண, ஏன் இதுல என்ன அப்படின்னு சொல்றப்ப இவ சொல்றா, நீ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாளா. சரி நீ ஃப்ரீயா இருக்கியா, ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இவளை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இவ சொல்லிட்டு இருக்கா, இவ வந்து ஜப்பான்ல வந்து பீச் பக்கம் தான் இவங்களோட ஊராம், ரொம்ப சூப்பரா இருக்கும், நீ அங்க வந்தீங்கன்னா நிறைய இடம் பார்க்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. சொல்றா, நான் எப்போ போவேன்னே தெரில, ஏன்னா படிச்சு முடிச்சு இங்கேயே நான் செட்டில் ஆயிடுவேன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காளா. இப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கப்ப நிறைய இடத்துக்கு போகணும், நேரமே கிடைக்கல அப்படின்லாம் பேசிட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஒரு மாதிரியா நின்றுட்டு இருப்பானா. இவ பாக்குறா, கிட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவன் திரும்பி சொல்றான், இது மாதிரி உனக்கு வந்து உன் பாதையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீ வந்து ஓடிட்டே இருக்கணும், நீ என்றைக்குமே விட்டுறக்கூடாது, கிவ் அப் பண்ணிடவே கூடாது, உன்னோட ஆர்ட் உன்னோட பெயிண்டிங்ஸ் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட மனசுலையும் போய் சேரும், ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உன்னோட பெயிண்டிங்ஸை, அதனால நீ வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இவ பார்க்குறா, கிட் என்னாச்சு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் வந்து எதையுமே சொல்லலை. அவங்க அப்பா இறந்தது சொல்லலை, போர் வேற நடக்க போகுது அதுக்கு இவங்க போகிறாங்க அதையும் இவன் சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவளை பார்த்துட்டு, கொஞ்ச நாள் நான் வந்து அகாடமிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ அதிர்ச்சி ஆயிடுறா. ஏன் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் ஒரு பெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. இவ பார்த்துட்டு பிங்கி ப்ராமிஸ் போட்டுக்கிறா, இது மாதிரி கண்டிப்பாக நீ திரும்பி வரணும், அதுக்கு நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் போட்டுக்கிட்டோம் என்ன சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த விரலை வந்து முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த எபிசோடில் பார்த்தா டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி வந்து இவங்களோட ஆர்ட்டை வந்து கேலரியில் வைக்கணும், அதுக்காக எல்லாருமே அறக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கோம். இங்கே ஹீரோவும் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பான், ஹீரோயினி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் முடிஞ்சது, அந்த டெஸ்ட்டுக்கான நாளும் வந்துடுது. அந்த ஆர்ட் கேலரியில் வச்சுருக்காங்க. ஜாப்பனீஸ் பையனும் ஹீரோயினும் தான் வருவாங்க இங்கே.
இப்போ பார்த்தா அந்த பையன் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அகாடமிக்கு போயிடுறான். ஹீரோயினி மட்டும் தான் வருவா. எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட ஆர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாள். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்களா. அப்பதான் வந்து ஹீரோயினியோட பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை, சும்மா வெள்ளையா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறப்ப தான் மேல சூரிய ஒளி படுறப்ப அந்த ஷேடோஸ்ல அந்த பெயிண்டிங் தெரியுது. லில்லி மலர்களை அப்படி வரைஞ்சிருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு, செம்ம அழகா இருக்கு. அதே மாதிரி கிட்டோட்டு பெயிண்டிங்கை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் இன்ன வரைக்கும் வரையாத ஒண்ணு ஒரு முழு உருவத்தை வரைஞ்சிருக்கான். அவங்க பார்க்குறாங்க, அவனோட ஆர்ட் ஸ்டைலே இது கிடையாது, அவன் வந்து ஒரு போர்ட்ரேட் மாதிரி யாரையுமே வரைய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அதனாலயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அப்படின்னு சொல்றப்பதான் அவனோட அப்பா டியூக் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இவளுக்கு உண்மையே புரியுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படியே அங்க அந்த ஜாப்பனீஸ் பையன் அகாடமிக்கு வந்தான்னு அப்போ வந்து அவன் கிட்ட பாத்துடுறான். பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கிட்ட வந்து சொல்றான், அவ்வளவுதான் என்னோட ஆர்டிஸ்ட்ங்கிற அந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, வார் வருது நம்மளை நோக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். அப்படியே ஹீரோயின் ஓடி வரப்ப ரோட்ல எல்லாரும் நியூஸ் பேப்பரா வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இவ பாக்குறா என்னத்த படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவளும் வாங்கி பார்த்தா ஆஸ்திரியா நாட்டோட கிரவுன் பிரின்ஸும் அவரோட ஒய்ஃபையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் முதல் உலக போரோட தொடக்கமே. இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. கிட்டு கூட வந்து அந்த ஜாப்பனீஸ் போய் பேசிட்டு இருப்பானா, அவன் எதுக்கு அகாடமிக்கு வந்திருக்கான்னா, காலையிலேயே அவனுக்கு டெலிகிராம் வந்திருக்கு. இது மாதிரி நீங்க அந்த நாட்டை விட்டு கிளம்பி திரும்பி ஜப்பானுக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து அமுச்சு விட்டுருக்காங்க. ஏன் அப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு புரியல. அதனாலதான் திருப்பி அகாடமிக்கு வந்திருப்பான். பார்த்தா சேச்சு தான் அப்படி சொல்றானே போர் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கா. அதோட கிட் சொல்றான், இது மாதிரி ஹீரோயினியே நீ கூட்டிட்டு போயிரு, அவளை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அது ஓன் டியூட்டி தானே, அவளுக்கு உன் மேல என்ன விருப்பம் இருக்குன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் உனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நான் இங்க இங்கிலாந்துல இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் வெளில போயிருவேன், எனக்கு வேலை இருக்குது, ஏன்னா போர் நடக்குது, டியூக்கோட குடும்பத்தை சேர்ந்தவன், அரசியல் சம்பந்தமா இவன் தானே எல்லாமே பண்ணணும், அதான் சொல்லிட்டு இருக்கான், அதனால நீ தான் பாத்துக்கணுன்ற மாதிரி சொல்ல, அப்படியே இங்கிட்டு கட்டுறாங்க. ஹீரோயினியா கிட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருவாளா. பார்த்தா அந்த நேரம் தான் கிட்ட வந்து கார்ல கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஹீரோயினி அதை பார்க்கவே இல்லை. அவ அங்கெல்லாம் தேடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. அவனை காணவே காணுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஓனர் சொல்றாங்க, இது மாதிரி உனக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவளுக்கு அதே மாதிரி லெட்ரு, அந்த நாட்டுல இருந்து கிளம்பி திருப்பி ஜப்பானுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜாப்பனீஸ் பையன்ட்ட கேட்கறா, உனக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனும் சொல்லிட்டு இருக்கான், ஆமா இது மாதிரி போர் நடக்க போது, இங்க நம்மளுக்கு சேஃப் கிடையாது, நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது, நம்ம வேணா போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவளை வந்து ஆறுதல் படுத்துறான். இவளுக்கு ஒரே சோகம். இப்பதான் இவளுக்கு வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள போர் வந்து எல்லாத்தையுமே முடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா எல்லாருமே வந்து அகாடமிக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து ப்ரொஃபசர் சொல்றாரு, உங்களுக்கே இப்ப நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும், அதனால வந்து காலேஜை வந்து கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போறோம், அதோட கிட் வந்து இந்த அகாடமியை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்குமே சோகம், ஐயோ போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்கிட்டு ஹீரோயின்ட்ட வந்து தனியா பேசணும் வான்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு ஒரு பெயிண்டிங்கை கட்டுறாரு. இது வந்து கிட் 18 வயசுல வரைஞ்சானா, எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவனோட ஆர்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னா இப்ப போன தடவை வரைஞ்சிருந்தானா ரீசெண்டா ஒரு பெயிண்டிங், அதுல பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கானே, இது வரைக்கும் அவன் இது மாதிரி ஒரு முழு ஆளை பெயிண்ட் பண்ணதே கிடையாது, அவன் வந்து ஒன்னதான் வரைஞ்சிருக்கான், அதுல இருக்க பொண்ணு நீ தான் அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட சொல்ல, இவளாலதான் வந்து கிட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இவளுக்கா ஒரே சந்தோஷம், அதே நேரத்துக்கு சோகம், அவனை பார்க்க வேற முடியலையா, அப்படியே உட்காந்துருக்காளா. இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஒரு பில்டிங் தர சொல்லி அங்க வந்து சீலிங்ல ஆர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இவ அதெல்லாம் எனக்கு இப்ப பார்க்கணும் போல தோணல அப்படின்னு சொல்றப்ப அப்படியே அவர் பார்த்துட்டு, அதுக்கு பக்கத்துலதான் கிட்ட இருக்கான் ஏதோ வேலை விஷயமா, அப்படியே போய் அவனை பாரு, அதுக்காக தான் சொல்றேன், இதான் அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ், லில்லி போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் கிடுக்கிட்டுன்னு ஓடி வரா. பார்த்தா சாச்சுக்குள்ளதான் கிட்ட உட்காந்துருக்கான். அப்படியே அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நான் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன், இது மாதிரி என்னாச்சு எதையும் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட உனக்கு பெயிண்டிங் தானே ரொம்ப முக்கியம், என்ன அதையே விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்றப்ப, பெயிண்ட் பண்றதெல்லாம் வெறும் டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்களே நினைச்சு பாருங்க, போர் நடக்கிற காலத்துல பேஷன் உனக்கு எப்படி போக முடியும், எல்லாருமே போருக்கு தானே போயிருப்பாங்க, அது மாதிரிதான் அவனோட நிலைமை இருக்கு. சொல்ல ஹீரோயினுக்கு புரியல. இவ வந்து திட்ட ஆரம்பிக்கிறா, நீ என்ன ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்ற, அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு ட்ரை பண்றோம், நீ என்ன இப்படி சொல்ற, எல்லாரும் உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தமா இருக்காங்க தெரியுமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முக்கியமே இல்லைல்ல, எங்கள்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டில்ல அப்படின்னு சொல்றப்ப, உங்களுக்கு எதுவும் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆமா எங்களுக்கு எதுவும் புரியாது, ஏன் நீ வந்து பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்க, அதனால உனக்கு இப்படிதான் இருக்கும், நாங்க
நாங்கெல்லாம் வந்து காமனான பீப்புள் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கனாபனன்னு கத்துறா. என்னால் முடியல, ஏன் இப்படி இருக்க, நீ எங்கே வேணா போறோன்னா போய்க்கோ, நீ ஒரு ஷெல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுறாளா. ஆனால் கிட்ட எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்படியே அவள் அழுகுறா. இல்லை நான் இது சொல்ல இங்கே வரல, இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவள் அழுதுட்டு இருக்கா. அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு சோகமாக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. ப்ரௌன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. எங்கே போனா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதோட ப்ரௌன்ட்டையும் அப்படியே சோகமாக சொல்லிட்டு இருக்கா. நான் கிளம்ப போகிறேன், திரும்பி வருவேனா என்னன்னு தெரில, உன்னை பார்க்க முடியுமா என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமாக சொல்ல, அந்த பொண்ணு சொல்கிறா, கவலைப்படாத, நீ எங்கே இருந்தாலும் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் அகாடமியில் வந்து சார் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு, இது மாதிரி லில்லி வந்து அவளோட ஜப்பானுக்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா வந்து போர்க்காலம்ல அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதோட பீட்ரும் வந்து அகாடமி விட்டு போகிறான். என்னன்னா பீட்ரு வந்து வேற ஒரு காலேஜ், கிங்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காலேஜ், அதுவும் வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி ஆக முடியாதான். அப்படிப்பட்ட காலேஜில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எக்ஸாம் பாஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறானா. அவனுக்கு எது விருப்பம்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல. அதையும் சொல்லிட்டு சார் வந்து சரி கடைசியாக கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நாள் இருக்கு, லில்லி இங்கே தான் இருப்பா. இன்னும் அவள் புறப்படுறதுக்கு அந்த டிக்கெட்லாம் ரெடி பண்ணணும்ல, அதனால சார் வந்து இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதோட இங்கே சுற்றிட்டு இருக்க அந்த புள்ளி பண்ணுற பொண்ணுங்க ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் டேபிள்கிட்ட வந்து ஆட்டையை போட்டிருப்பாங்கல்ல, இதை கிளம்ப போகிறல இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து அப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எக்கனாமிக்ஸ் படிக்க போறியாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டு மட்டும் வரல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப தான் லில்லி வந்து சொல்கிறா, அவன் பெயிண்ட் பண்ணுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அப்படி சொல்லிட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் வந்து நம்மளுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அப்போ பார்த்தா விறுவிறுன்னு கேத்ரின் உள்ள ஓடி வரா. வந்துட்டு, லில்லி கிளம்பு, என்ன உனக்கு தெரியாதா, அவன் போகிறான், இன்னைக்கு தான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் உன்னால அவனை பார்க்கவே முடியாது, வா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்றா. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஷிப்பு வந்து இப்போ கிளம்ப போதும், அதில் வந்து கிட்டும் கிளம்பி போகிறான் அவனோட அந்த வேலைக்காக, அந்த போர்க்காலத்தில் அரசியல் சம்மந்த வேலைக்காக. அதனால அவன் கிளம்பிட்டான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் போகிறான், நீ வந்து அவன் மனசில் இருக்கிறத அவன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, இதான் அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ், வந்து சொல்லு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் லில்லி வந்து கிட்ட லவ் பண்றா, கிட்டு வந்து லில்லி லவ் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. ஆனா அவங்களுக்கும் தெரியும். ஆனா 2 பேரும் சொல்லிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. எப்படியாச்சும் கிட்ட போய் பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க இவனை எப்போ பார்க்க போறாங்களோ, அவசர அவசரமா வந்துட்டா. அங்கதான் ஷிப்ல வந்து கிட்டு நின்றுட்டு இருக்கான். கிளம்பதான் போகுது ஷிப்பு. எல்லாரும் ஓடி வந்துட்டு சொல்றாங்க, கிட் சீக்கிரம் வந்துடுறா, உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த லில்லியை சொல்லிடின்னு சொன்னா இவன் என்னம்மா சொல்றா, கிட் நீ ரொம்ப செல்ஃபிஷ், நீ ஒரு முட்டாள், எதுவுமே எங்கள்கிட்ட சொல்ல மாட்ற, அதோட நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா, பீச்சில் ப்ராமிஸ் பண்ணாங்கல்ல, நீ திரும்பி எங்கே போனாலும் வந்துடணும், மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஷிப்பு கிளம்பி போயிடுது. நில்லு இன்னும் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோதான், ஷிப்பு போயிடுச்சு. இப்போ என்னால் அவன்கிட்ட சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஜாப்பனீஸ் பையன் வந்து பார்க்குறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே 5 வருஷம் ஓடிருச்சு. நம்ம ஹீரோயினியும் அந்த ஜாப்பனீஸ் பையனும் ஜப்பானுக்கே வந்துட்டாங்க. ஹீரோயினியோட ஊர் வந்து ஹார்பருக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஹீரோயினிக்கு வந்து அடுத்தடுத்து கேத்ரின் லெட்டர்லாம் போட்டிருக்கா. ஆனால் கிட்டேருந்து எந்த லெட்டருமே வரல. அவனை பற்றி எந்த தகவலுமே இல்லை. போர் எப்பயோ முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த போரில் இறந்து போன வீரர்களோட லிஸ்ட் வரும்ல, அதில் கிட்டு பேரே இல்லை. கிட்டு உயிரோட இருக்கானா இறந்து போயிட்டானான்னே தெரில. அவன் இருந்த இடம் தெரியாமையே காணா போயிட்டான். அதுக்கப்புறத்துலேருந்தே என் வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கு. அங்கே ஜாப்பனீஸ் பையனும் வரான். வந்துட்டு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதான். அதான் சொல்றா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த ஜாப்பனீஸ் பையன் இந்த 5 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட, லில்லியோட அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்கான், நான் வந்து லில்லியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, அவள் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்ததுக்கு அப்புறமே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காப்பா, முன்னாடி மாதிரி சந்தோஷமாவே இல்லை, உனக்கு ஓகேவா அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டா, நான் அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் சொல்றான். என்னன்னா இவன் வந்து இங்கிலாந்துல இருந்தப்பயே லில்லியை வந்து ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான். அவனுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் லில்லி வந்து கிட்ட தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வந்து ஃப்ரெண்டாவே கண்டினியூ பண்ணியிருப்பான். இப்போ இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போதா. இவங்க தங்க போற வீட்டெல்லாம் வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து லில்லி பெயிண்ட் பண்றதெல்லாம் விட்டுட்டா. அதோட இந்த ஜாப்பனீஸ் பையன் அவனோட வீட்டுக்கு போறான். தங்கச்சி சாக்குரா அவ வந்து ஒரு பிரச்சனையால தான் பேச முடியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கா. அந்த பேசுற திறமையை இழந்திருக்கா. ஆனா இப்போ வந்து எல்லாம் சரியாயி இப்போ நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டா. அதான் அவ சொல்லிட்டு இருக்கா, நீ போனது அப்புறம் நான் மட்டும் தனியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட இவனோட கனவு என்ன, சிலை வடிக்கிறது தானே. அங்க ஒரு பாதி வடிச்ச சிலை மட்டும் இருக்கு.
தங்கச்சி கேட்குறா, இதை நீ இன்னும் செதுக்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ண போகிறது இல்லை, லில்லியை நான் சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன். இங்கிலாந்தில் லில்லி தான் எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் உதவி செஞ்சா, அவளை நான் வந்து சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன், அது மட்டும் தான் என்னோட குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி லவ்வுக்காக இவன் வந்து இவனோட கனவையே விட போகிறான். அப்படியே அவனை கிளம்பிடுறானா. அப்புறம் பார்த்தா லில்லி வந்து ஒரு பார்சல் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இவங்க குடும்பமே வந்து அந்த கிமோனோங்கிற ட்ரெஸ் தைக்கிற தொழில தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஜாப்பனீஸ் பையனும் லில்லி கூட சேர்ந்து அந்த வேலையை தான் பார்க்க போறான் போல. லில்லி அப்படியே ட்ரெஸ்ஸை வந்து டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. அப்படியே இங்கே காட்டுறாங்க. அந்த ஹார்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலாந்து ஷிப்பெல்லாம் வந்திருக்கு. அதே இந்த ஜாப்பனீஸ் பையன் பார்த்துட்டு இருப்பானா, பார்த்தா அங்கே கோல்டன் கலர் முடியோட ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான். பார்க்க கிட்டு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஆனால் பாதியில் அந்த பையனை காணும். ஒருவேளை கிட்டா இருக்குமோ, எப்படி கிட்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் வந்துடுறான். பார்த்தா லில்லியையும் பார்த்துடுறானா. 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு சரி வா, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் போடுவாங்களே அதுக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு துணி வேணும், அதை போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு லில்லியும் அந்த ஜாப்பனீஸ் பையனும் போறாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள. அப்பதான் வந்து அந்த ஜாப்பனீஸ் பையன் சொல்றான், நான் வந்து போட்டோ ஃப்ரேம் வாங்க போறேன், இங்கிலாந்துல இருந்து மேக் பண்ண ஒரு ஃப்ரேம் வாங்க போறேன், ஏன்னா இவ வரைஞ்ச பெயிண்டிங்கை வந்து அந்த ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டுல தங்க விட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து பொருட்கள்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்திருக்கிறாங்க. அங்க வந்துட்டு இவ கேட்டுட்டு இருப்பான், ஃப்ரேம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஹீரோயினி அங்க ஒரு பெயிண்டிங்கை பாக்குறா. அந்த பெயிண்டிங்கை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினி மாதிரியே இல்ல. 2 பக்கம் அந்த லில்லி மலர்கள் வச்சுக்கிட்டு அந்த லில்லி சில்வர் லில்லிங்கிற ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து வந்தால அந்த சீன் மாதிரியே இருக்கு. அது அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த வரைகிற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா கிட்டு வரைஞ்ச மாதிரியே இருக்கு. அதே நேரத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் பையன் வந்து அந்த சிலையை ஒன்று பார்ப்பான். இவனுக்கு வந்து சிலை வடிக்கிறது தானே கனவு. அதோட இந்த சிலை இது வந்து இவனுக்கு ரொம்ப முக்கியமான சிலை. இது மாதிரி ஒரு சிலையை வடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவனோட பெரிய கனவே. இந்த சிலையோட ஒரிஜினல் வெர்ஷன் எங்க இருக்குன்னா இட்டாலியில இருக்கு. அதை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் கனவுனே வச்சுக்கோங்க. அதுக்கு இவன் போறதுக்காக எல்லா பர்மிஷனுமே அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் கொடுத்துட்டாங்க. அதை பத்தி தான் காலையில தங்கச்சி சொல்லியிருப்பா, இது மாதிரி உனக்கு வந்து பர்மிஷன் லெட்டர் வந்திருக்குன்னு, லில்லி கிட்ட நீ சொன்னீன்னா கனவுக்காக போறேன்னு சொன்னா அவ நிச்சயம் ஏத்துப்பா அப்படின்னு சொல்றப்பதான் கனவெல்லாம் வேணாம், நான் வந்து லில்லியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரிதான் இங்க ஒரு சிலை இருக்கா, இது இவனோட கனவு. அவன் அப்படியே அதை பார்க்க அதே மாதிரி லில்லியோட கனவு அந்த பெயிண்டிங் கிட்டு வரைஞ்ச மாதிரியே இருக்கா. அந்த கடைக்கார்ட்ட கேட்குறா, இது ஏது உங்களுக்கு யார் வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா இன்னைக்கு தான் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து இது எங்கள்கிட்ட வித்துட்டு போனா, அவன் முடி கூட கோல்டன், கண்ணு கூட ப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே கிட்டு மாதிரி. அப்படியே அதிர்ச்சியா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை கிட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பே லில்லி மயங்கி அங்கேயே பொத்துன்னு விழுந்துடுறா. அப்படியே பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் பையன் ஹீரோயினியை அவனோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்கான். நம்ம வந்து தூக்கத்துல கூட கிட்ட பத்தி தான் கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியே எந்திரிக்க அந்த சாக்கரா பொண்ணு அங்கதான் இருக்கா. நீங்க அப்படியே மயங்கிட்டீங்க தெரியுமா, அண்ணன் தான் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றப்ப, அப்படியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கா. சரி நான் போய் உங்களுக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுறா. அப்போ பார்த்தா ஹீரோயினி மேல இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருவா. அதுலதான் பார்த்தா இந்த ஜாப்பனீஸ் பையனுக்கு அந்த பர்மிஷன் லெட்டர் வந்துச்சுல இட்டாலி போலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துடுறா. அது அவனோட கனவாச்சு. அதை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா அந்த மூலையில தான் அந்த பாதி செதுக்குன சிலை இருக்குமா, அதையும் பார்த்துடுறா. அவனோட கனவே தானே. அதெல்லாம் பார்த்துட்டு இவ பாட்டுக்கு எங்க அந்த பையன் கேட்க ஒரு கடைக்கு போயிருக்கான்னு சொல்ல அப்படியே அங்கதான் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கா. அதோட அந்த ஜாப்பனீஸ் பையனையும் பார்த்துடுறாளா. அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசுற இடத்துலதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி லில்லி சொல்றா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஜாப்பனீஸ் பையனும் சொல்றான், ஆமா கிட்ட உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவளுக்கு அதிர்ச்சியாரு, என்ன சொல்ற அப்படின்னு சொல்றப்ப, காலையில ஒரு கோல்டன் ஹேர் உள்ள ஒரு பையனை பார்த்தேன், அது ஒருவேளை கிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நிஜமா கிட்டாதான் இருப்பான், நம்ம போய் செக் பண்ணலாம் அது கிட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் எது பேச வந்தாலும் பேசவும் இல்லை, நான் அந்த பக்கம் போறேன் நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயினியா ஒருவேளை கிட்டா இருக்குமோ, அவன் உயிரோட தான் இருக்கானா, அவனை என்னால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த ஹார்பர் பக்கம் தான் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்படியே அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வேளை கிட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காள. கல்லு தடிக்கி பொத்துணி கீழே வந்துடுறா. எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ என்னம்மா இப்படி விழுந்துட்ட, அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அப்போ பார்த்தா அங்க ஒருத்தவங்க நடந்து போவாங்க. அவன் திருப்பி வந்துட்டு, எப்ப பார்த்தாலும் நீ விழுந்துட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அது கிட்டு. அப்படியே அவன் அழகா ஹீரோயினியை தூக்கிடு அப்படி கிட்ட பாத்திட்டு இருக்கா. இவளோட கனவு, இவளோட காதல், அந்த காதலை கூட முழுசாவ சொல்லவே இல்லை. இவளோட லட்சியம் எல்லாமே வந்து கிட்டதான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட கேட்குறா, நீ உயிரோடு தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி. ஆமா நான் எப்படியோ பொழைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. அப்படியே 2 பேரும் காதலோட பார்த்துக்க.
அன்பா 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்கன்னு நினைக்கிறப்ப, ஆனா நான் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பாருங்க கிட்டக்க ஒரு நீ செல்ஃபிஷ், உனக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நாங்க உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? ஒரு லெட்டர் போட்டியாடா, உயிரோட இருக்குன்னு சொன்னியாடா, ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் திருப்பி ஒரு கணத்துல இன்னொரு அரை 2 பக்கம் அரை வாங்கிட்டு கிட்ட உட்காந்துருக்கான். அப்போதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். போரெல்லாம் முடிஞ்சிட்டு ஷிப்ல வந்துட்டு இருக்கப்ப பெரிய கடல் சீற்றம் வந்து ஷிப்புக்கு வந்து இவன் ஏதோ ஒரு தீவுல ஒதுங்கி இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இவனோட எனிமீஸ் எல்லாம் பார்த்து பயந்து போய் காட்டுக்குள்ள விழிஞ்சிருக்கான். அங்க வந்து காட்டுவாசிகள் தான் இருந்திருக்காங்க. இவன் பேசுறது அவங்களுக்கு புரியல. அங்க போய் அங்க பாம்புட்ட கொத்து வாங்கி படாத பாடுபட்டு தான் எப்படியோ உயிரோட இருந்திருக்கிறான். எப்படியோ நான் பொழைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் தான் வந்து இங்கிலாந்து ஷிப் வந்திருக்கு. அதுல ஏறி தான் இங்கிலாந்து போலான்னு போறப்ப ஜப்பான்ல நிப்பாட்டி இருக்காங்க. ஏன்னா போன எபிசோட்ல எல்லாம் ஹீரோயினி சொல்லியிருப்பா, ஜப்பான் வந்து கடற்கரைக்கு பக்கத்துல தான் எங்களோட ஊர் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும், வந்து சுத்தி காட்டுறலாம் சொல்லியிருப்பாள. அந்த ஞாபகத்துல தான் இங்கேயும் இவன் சுத்திட்டு இருந்திருக்கான் ஹீரோயினியை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. கடைசியா உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்குது அந்த ஜாப்பனீஸ் பையனு பாக்குறான். இப்பதான் ஹீரோயினி வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா அவன் கூட நின்று. இவ்வளவு நாள் அவ சிரிச்சிருக்கவே மாட்டா. அப்படியே அவன் பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து கிட்ட அவன் தான் நல்லா வரவேற்கிறான். கட்டி பிடிச்சி, உன்னை நான் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன்டா, எப்படியே நீ உயிரோட வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நடந்த விஷயத்த அந்த ஜாப்பனீஸ் பையன்ட்டையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதோட கிட்ட அவன் கேட்குறான், தங்குறதுக்கு எதுவும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப இல்லையே அப்படின்னு சொல்றானா. நீ என் வீட்லயே தங்கிக்கோ, அதோட உன்கிட்ட வந்து நிறைய இடத்த நாங்கள் சுற்றி காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எவ்வளோ நாள் இருப்ப, எனக்கு இவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றப்ப கிட் பார்க்குறான். எது அப்படின்னு சொல்றப்ப, ஆமா நானும் இல்லையும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அந்த கல்யாணம் வரைக்கும் நீ இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிட்ட உடனே இல்ல நான் வந்து இன்னைக்கே கிளம்பிடுவேன், ஷிப்பு கிளம்பிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் கழிச்சு வந்தியே அப்படின்னு சொல்றப்ப வயிற்றுல இருந்து அவனுக்கு சத்தம் கேட்கும். பசிக்குது போல அவனுக்கு, காலையில இருந்து அவன் சாப்பிடவே இல்லையா. சரி நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப்பனீஸ் பையனும் ஓடுறான். அப்படியே அவங்க 2 பேரும் தான் உட்காந்துருக்காங்களா. அப்பதான் கிட்ட வந்து உனக்கு எந்த கிஃப்டும் என்னால கொடுக்க முடியல, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து கொடுக்குறான். பார்த்தா இவன் போய் பார்த்தானா அந்த காட்டுவாசி மக்கள் அவங்க எல்லாருமே படம் வரைஞ்சி வச்சிருக்கான். லாஸ்ட் பேஜ் பாரு அப்படின்னு சொல்றான். பார்த்தா இவன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோன்ட்ட சொல்லியிருப்பானே, இது மாதிரி குகைக்குள்ள வந்து லில்லிஸ் வளரும், அதை போய் படம் வரையணும் தான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு கரெக்டா அது மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அந்த லில்லிஸ் எல்லாமே குகைக்குள்ள வளர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான், அதை வரைஞ்சி வச்சிருக்கான், அதை தான் கட்டுறான். கடைசியா நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். ஹீரோவை பார்த்துட்டு சரி நீ பெயிண்ட்லாம் பண்றியா இல்லையான்னு சொல்றப்ப இவ தான் பண்றதே விட்டுட்டாலே, இனிமே பெயிண்ட் பண்ண ஆரம்பி என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்து அந்த ஜாப்பனீஸ் பையன் பாக்குறான். அப்படியே கிட்டும் அந்த ஷிப்ல கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். இப்பதான் லில்லி வந்து அந்த நோட்டை வந்து ஜாப்பனீஸ் பையன்ட்ட காட்டுவா. அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனை பாரு, அவன் இருந்த சூழ்நிலை உயிரோட பொழப்போமா மாட்டோமாங்கிற அந்த நிலையில கூட அவனோட அந்த பேஷனான அந்த பெயிண்ட் பண்றதை அவன் விடவே இல்லை. பத்தியா பாரு நம்மளும் எப்படி இருக்கோம் பாரு. ஏன்னா இவங்க நல்லா தான் இங்க இருந்தாங்க, ஆனா இவங்களோட கனவுலாம் அவங்க வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க, எல்லாமே நின்று போச்சு. அதான் சொல்றாங்க, இவனை பாக்குறப்ப நம்மளாம் கனவுக்காக என்னதான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜாப்பனீஸ் பையன் பேசிட்டு அன்னைக்கு நைட்டே போயிட்டு இந்த ஜாப்பனீஸ் பையன் அந்த சிலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வந்து அந்த லில்லிஸ் எல்லாம் வரைஞ்சிருந்தானே ஹீரோ, அதை பரட்டி பார்த்தா லாஸ்ட்ல என்ன மேல எழுதியிருக்கான், நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், ப்ளூ பெயிண்ட்டை மட்டும் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். அது பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே அழுகையா வருது. சீன்லயே பார்த்தா இப்படி ஜாப்பனீஸ் பையனா அவனோட கனவானா அந்த சிலையை செதுக்க ஆரம்பிச்சிடறான், ஹீரோயினியா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவங்க சொன்ன மாதிரி இவங்களோட இன்ஸ்பிரேஷனே அது கிட்டு தான். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி இவங்க வந்து இன்ஸ்பயரே ஆயிருக்காங்க. இப்படி இவங்க பாட்டுக்கு இவங்க கனவை நோக்கி போயிட்டு இருக்காங்களா. அப்புறம் பார்த்தா லில்லியோட அப்பா அம்மா, நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு உமா விட்டு வெளியே வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா கீழே விழுந்து கிடக்குறா. இவ பாட்டுக்கு சாப்பிடாம பெயிண்ட் பண்ணி மயங்கியே விழுந்துட்டா. சரி எந்திரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தா இவ பாட்டுக்கு வேக வேகமா சாப்பிட்டுட்டு திரும்பி அந்த பெயிண்ட் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. இவ பெயிண்ட் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து இங்கிலாந்து போயிட்டான். அவன் ஒரு இடத்துல நினைக்கிறான், அவன் வீட்டு பக்கம் தான் இந்த இடம் இருக்கு, அதை தான் இவ வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கதான் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கான். அவனும் அந்த பக்கம் ஏதோ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க, இங்க ஜாப்பனீஸ் பையனும் ஏதோ சிலைய செதுக்கிட்டு இருக்க. இப்படி 3 பேருமே அவங்க கனவை நோக்கி போயிட்டு இருக்காங்களா. அப்ப பார்த்தா லில்லி வந்து கிட்டோட அந்த நோட்டையை தான் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ அங்க எப்பெல்லாம் இருந்தா, அவளோட கனவை நோக்கி எப்பெல்லாம் பயணம் பண்ணிட்டு இருந்தா, அதை பத்தி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காளா. அவளுக்கு வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை, நான் இன்னும் சிறந்தவளா மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த லில்லியும் அந்த ஜாப்பனீஸ் பையனும் எப்போது மீட் பண்ணிப்பாங்களா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. வந்தோடனே வந்து லில்லி வந்து பார்த்தா தருமா, அந்த இட்டாலி இவன் போறதுக்கு வந்து பர்மிஷன் லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் சொல்றா. உன் கனவை நோக்கி நீ போக வேண்டியதானே, எனக்காக நீங்க நின்னுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன்கிட்ட சொல்ல, நீ இந்த லெட்டரை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கான்.
ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். எனக்கும் இந்த எண்ணத்தோடயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அவன் கனவ நோக்கி போறானாம். அதையும் சொல்ல அதோட அவன் என்ன சொல்றான், நான் மட்டும் இட்டாலி போனா, நீ மட்டும் இங்க ஜப்பான்ல இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. நீனும் உன்னோட கனவ நோக்கி போணும். நீனும் இங்கிலாந்து போணும். நீனும் வந்து உன் கனவ, உன்னோட பேஷன விட்டுறக்கூடாது. அப்படிங்கிற மாரிலாம் இவங்க 2 பேருமே பேசி ஒத்து போயிடுறாங்க. அப்படியே அப்பா, அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. இது மாரி நாங்க கல்யாணம் பண்ணிக்கல. நாங்க பாட்டுக்கு எங்க பேஷன நோக்கி போறோம்னு சொன்னா, அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க? கல்யாணம் பண்றேங்கிறீங்க, இப்ப வேணாங்கிறீங்க. என்னடா பண்றது உங்கள? அப்படிங்கிற மாரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்க, லில்லியோட அப்பா சொல்றாரு, நீ தான்ப்பா உங்க அம்மாவ சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லிட்ட சொல்ல, லில்லி சொல்றா, அம்மா இது மாதிரி இங்கிலாந்து போய் இவங்க வந்து அந்த கிமோனோ அந்த ட்ரெஸ் தைக்கிற தொழில் தானே செய்றாங்க. அந்த கிமோனோக்குன்னு ஒரு பிராண்ட் நான் உருவாக்குறேம்மா. என்னோட கனவையும் அதே நேரத்துக்கு நான் பார்த்துப்பேன். அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா கிட்ட வந்து வாக்கு கொடுக்குறா. அதே மாதிரி இங்கிட்ட கேத்ரினை பத்தி சொல்ல வந்துட்டேனே. அவளுக்கு வந்து இந்த ஃபேஷன் டிசைன் தானே விருப்பமே. அதுக்காக ஒரு பிராண்டே உருவாக்கி அதை சூப்பரா நடத்திட்டு இருக்கா அந்த கேத்ரின். அதுக்காக லெட்டர் எல்லாம் போட்டிருப்பா ஹீரோயின்ட்ட அதை பத்தி சொல்லி. அப்புறம் இங்க அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு ஒத்துக்குறாங்க. சரி உங்க விருப்பப்படியே பண்ணுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. அடுத்து பார்த்தா 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அந்த பையன் இட்டாலி கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினி இங்கிலாந்துக்கு கிளம்பிட்டா. அப்படியே வந்து இறங்குறா. இந்த இடத்துல தானே கிட்ட பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்து வந்துட்டு இருக்க. கேத்ரின் தான் வந்து அழைச்சிக்கிறா. கேத்ரின் தான் இப்போ ஒரு பிராண்டே நடத்திட்டு இருக்கால, அதுல ஒரு ஷாப் உனக்கும் கொடுக்குறேன். நீ வந்து உன்னோட ட்ரெஸ் கடையே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே சந்தோஷமா கிளம்பி போறாங்க. கிட்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, அவன் இங்க இல்ல, அவன் வந்து வெளில போயிருக்கான் டிராவலுக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா கிட்டு வந்து அவங்க அப்பா எப்படி வேர்ல்டு முழுக்க டிராவல் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதே மாதிரி பெரிய ட்ரிப் போயிருக்கான். அப்படியே 6 மாசம் ஓடிடுது. பீச்சுக்கு தான் வந்திருக்கா லில்லி. உட்காந்து படம் வரையலான்னு சொல்லிட்டு வந்திருக்கப்ப பார்த்தாங்க கிட்டும் அவனோட வேர்ல்டு ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். எப்படி இருந்துச்சு வேர்ல்டு ட்ரிப் அப்படின்னு சொல்றப்ப, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. புதுசா நிறைய இடம் பார்த்தேன். இருந்தாலும் அதெல்லாம் நீ என் பக்கத்துல இல்லாதப்ப அழகாவே இல்ல லில்லி அப்படிங்கிற மாதிரி இவன் காதல சொல்றான். ஹீரோயினையும் பார்த்துட்டு, ஆமா நீ போனதுக்கு அப்புறம் அந்த 5 வருஷம் என் வாழ்க்கையில இருந்த கலர்ஸே என்னை விட்டு போயிடுச்சு. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருந்துச்சு தெரியுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அது அழகா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கடைசியா 2 பேரும் காதல சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்க அப்படியே இங்க காட்டுறாங்க. நிறைய நாட்கள் ஓடிடுச்சு. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜோஃப்ரி வந்து இப்ப பப் வச்சு நடத்திட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா அங்க வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த எல்லா பெயிண்ட்ஸ் எல்லா ஆர்ட்டுமே இவன் வாங்கி அந்த பப் முழுக்க நிரப்பி வச்சிருக்கான். அதோட பீட்டர் அங்க வரான். பார்த்தா பிரவுனும் அங்கதான். அவளுக்கு வந்து 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஹீரோவும் ஹீரோயினியும் வரலையேன்னு சொன்னா, அவங்க ஏதோ ட்ரிப் இருக்காங்கப்பா அதனால வரல அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோ சொல்லியிருந்தானே அந்த நோட்ல எழுதிருந்தானே, இது மாதிரி உன்னை நான் இங்க கூட்டிட்டு போறேன், ப்ளூ பெயிண்ட மட்டும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு கடைசியா அங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கான். எவ்வளவு அழகா இருக்கு. குகைக்கு நடுப்புற அந்த லில்லி மலர்கள் வளர்ந்துருக்கு. அதுக்கு நடுப்புற உட்காந்துட்டு ஹீரோயினி படம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ இங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அங்க செம்மையா காத்து வீசும். அந்த லில்லி இதழ்கள்லாம் பறக்க நடுப்புற அந்த பொண்ணு உட்காந்துருக்க மாதிரியே ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி ஹீரோ முடிக்கிறான். அதோடய இந்த சீரீஸ் முடிஞ்சது. ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சீரிஸ் எடுத்துட்டு வரேன். பாய்.